தான் எனக்கு உயிர், உலகமே எல்லாமே அவன் தான். என் பெயர் மலர்விழி. 55 வயசு ஆகுது. அப்பா டெலிஃபோன் ஆப்ரேட்டராக இருந்தாங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க. 95ல் எனக்கு திருமணம் நடந்தது. 97ல் தம்பி பிறந்தாரு. பிறக்கும்போதே நச்சு தண்ணி குடிச்சு நீல நிறமாக பிறந்து அழுவே இல்லை. 3 வாரமாக ஐசி வார்டில் இருந்தாங்க. என் கணவர்கிட்ட இவனால எந்த பிரயோஜனமும் இல்லை, டாக்டருங்க கணவர்கிட்ட சொல்லிட்டாங்க. அதை கேட்டு என்கிட்ட சண்டை போட்டாங்க. அவர் அவனை வேற ஹோம்ல சேர்த்து விட்டு நீ மட்டும் என் கூட வாழுனாங்க. இல்லை, என் பிள்ளை இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அதுக்கு நடுவில் வரதட்சணை கொடுமை நடந்தது. 1 வயசு வரைக்கும் இந்த மாதிரி பேபி இருக்காங்கன்னு தெரியவே தெரியாது எனக்கு. தடுப்பூசி போடும் டாக்டருங்க சொன்னாங்க, ஸ்பெஷல் செய்துமா ஏதாவது பிசியோதெரப்பிலாம் கொடுத்தாதான் நல்லா ஆவான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மீண்டும் பிசியோதெரப்பிக்கு போய் பார்த்துட்டு தலையெல்லாம் நின்றுச்சு, எல்லாம் முட்டி போட ஆரம்பிச்சு அதெல்லாம் இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் என்னால் தூக்கிட்டு போய் வர முடியல. பாட்வே ஸ்கூல் அங்கே 2 வருஷமா நான் இவனை வச்சு பார்த்துக்கிட்டு அங்கே செய்தேன். அங்கே பிசியோதெரப்பி எல்லாம் கொடுத்து அவனே தானே வித்தவுட் சப்போர்ட்டு எல்லாமே அவனே நடக்க ஆரம்பித்தான். KK நகர் SRTC ஹோம்ல போய் சேர்த்து பிசியோ கொடுக்குறாங்க. எஜுகேஷன் கிளாஸும் கொடுக்குறாங்க. இப்போ ஓரளவுக்கு கை இதை போடலாம் வருது. அவனுக்கு இப்போ நடக்கவும் ஆரம்பிச்சிருக்கான். அக்கம் பக்கத்தானே ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க, ஏளனமாக பேசுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இவனுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நடக்கிறானா, இப்போ நல்லா இருக்கானா, அவனை எப்போ கூட்டிகிட்டு வருவேன் வீட்டுக்கு அப்படின்னு இப்போ கேட்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம பெற்ற பிள்ளைய நம்மளே கைவிட்டுட்டோம்னா அப்புறம் யார் அவனை பார்த்துப்பாங்க? பசங்க கூட சேர்ந்து விளையாடணும்னு அவனுக்கு ஒரு ஆசை இருக்குது. அவன் போக்குலேயே தான் நம்ம போய் இது பண்ணணும். டிவி பார்க்க அப்படியே என் மடி மேலே ஏறி உட்காந்து தான் டிவி பார்ப்பான். பாட்வே ஸ்கூலில் இருக்க கிராலிங் ரேஸ்ன்றாங்களே, அந்த மாதிரி ரேஸ் எல்லாம் விட்டு இதெல்லாம் பண்ணாங்க. மற்றவங்க அவனை எதுவும் சொல்லக்கூடாது, அவன் வேலையை அவனே செய்யணும்னு தான் நான் பார்க்கறேன். இப்போ ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டனால இப்போ எனக்கு பரவாயில்ல. அவனே தானே சாப்பிடணும்னு தான் பயிற்சி கொடுக்க சொல்லியிருக்கேன். டைப்பர்லேயே தான் டாய்லெட்டு மோஷனு எல்லாமே அதிலே தான் போகிறான். இந்த மாதிரி குழந்தைங்களை கேவலமாக நினைக்காம நார்மல் குழந்தை மாதிரி நம்ம வச்சு பார்த்துக்கிட்டோம்னா மற்ற பிள்ளைங்க மாதிரி இவனும் கொஞ்சம் நல்லா இருப்பான். எங்கள் தம்பி ஒய்ஃபு பார்த்துப்பாங்க. அவங்க பிள்ளைமை தான் அவங்களும் பார்த்துக்கிறாங்கம்மா. ஸ்பெஷல் மேம் அவார்டு அர்னால்ட் டயட்டில் கொடுக்கறதுக்கு நான் மனமார்ந்த நன்றி தான் சொல்லலாம்.